காலேஜோ, ஸ்கூலான்னு தெரியல. காம்படிஷன்ல செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ, அவங்க செகண்ட் ப்ரைஸில வந்துட்டு ₹500 அதோட ப்ரைஸு. ஸோ, அந்த ப்ரைஸில ஏதாவது மெமரபிளா இருக்கணுங்கிறதுக்காக, நம்மக்கிட்ட பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல இவங்க ஸ்டோரி. ஸோ, அது மட்டும் இல்ல, இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட்டா போடுற மாரி. அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். கீழ கூட டேக் பண்றேன் பாருங்க. ஸோ, ஆர்டர் அவங்க கைக்கு கிடைச்சதுமே கொஞ்ச நாள்லயே எனக்கு இந்த மாதிரி வந்து பீட்ஸ் கலெக்ஷன் அனுப்புங்கக்கா. நான் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வின் பண்ணதில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு 8 பிரேஸ்லெட் வேணும். என்னென்ன பிரேஸ்லெட், என்ன மாடல், இதெல்லாம் சொல்லவே இல்லை. 500க்குள்ளே வரணும், 8 பிரேஸ்லெட் இருக்கணும், ஷிப்பிங் சார்ஜும் அதோடய ஆட் பண்ணியிருக்கணும், சார்ம்ஸ் கூட ஆட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 8 பிரேஸ்லெட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் எடுத்துட்டேன். ஒரு 2 பீட்ஸ் மட்டும் அவங்க சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன். ஸோ வந்து அவங்க நிறைய டைம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு சார்ம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட போய் கேட்டேன். இப்போ நம்ம சார்ம்ஸ் ஆட் பண்ணாமல் பண்ணோம்னா அதோட ப்ரைஸ் கம்மி தான். ஸோ அதனால் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அதை எப்படி நான் ரீஃபண்ட் பண்ணிடவா, இல்லை சார்ம்ஸ் ஆட் பண்ணிடவா, இல்லை எக்ஸ்ட்ரா பிரேஸ்லெட் பீட்ஸ் சார்ம்ஸ் எல்லாம் பண்ணிடுவான்னு கேட்டதுக்கு, இல்லைக்கா அதெல்லாம் வேணாம், ரீஃபண்ட்லாம் பண்ண வேணாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து சார்ம்ஸ் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, இல்லை எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வைக்கணுமோ எந்த மாதிரி வைக்கணுமோ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கிராக்கல் பீட்ஸ்னால் ஒரு ரேட் வரும், நார்மல் கிளாஸ் பீட்ஸ்லாம் ஒரு ரேட் வரும், ஒவ்வொரு சார்ம்ஸ் ஒவ்வொரு ரேட் வரும். பட் அப்பெல்லாம் நான் கனெக்ட் பண்ணவே இல்லை. 7 பிரேஸ்லெட்க்கு வந்து சார்ம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் ஆட் பண்ணாமல் இருந்துச்சு. அதோட என்னோட ஹஸ்பண்டும் சொன்னாங்க, அது எப்படி 7 பிரேஸ்லெட் பண்ணி கொடுத்துருக்க, 8 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னா அப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டும் சார்ம்ஸ் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொன்னனால எனக்கே உறுத்துச்சு. அதோட அந்த ப்ளூ பிரேஸ்லெட்லேயே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு பிரேஸ்லெட் வந்து கிஃப்டாக கொடுத்தாச்சு. ஆக்சுவலி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளோட பிரேஸ்லெட்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்ததா அப்பப்போ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அக்கா நீங்கள் கொரியர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிடுங்க என்கிட்ட, எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கைக்கு கிடைச்சதுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு காம்படிஷனில் கிடைச்ச ப்ரைஸ் மணி வச்சு இவங்க வந்து நம்மக்கிட்ட பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்கிறது இல்லை, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் குவாலிட்டியான வாட்டர் ப்ரூஃப் ஜுவல்லரிஸ்லாம் நிறையா லான்ச் பண்ணவும் போகிறோம். ஸோ நான் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம்.